நெரேட்டிவ் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியல் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணணும். அவர் ரொம்ப அழகா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. ஆரம்பத்திலருந்து என்ன சொல்ட்டாரு, திஸ் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் தாவேக்கான்னு சொல்ட்டாரு. இப்ப பாருங்க எப்படி நடந்திருக்குன்னா, டிஎம்கே பிடிக்காதவங்க அப்படி இல்ல. அவர் நெரேட்டிவ் வந்து ஏடிஎம்கே தள்ளி அப்படியே ஏடிஎம்கே பத்தி பேசவே இல்ல. இப்ப என்னாச்சு ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்லி வித்தவுட் எனி ப்ராப்ளம். அவங்க வந்து அவங்களுடைய இல்ல ப்ராப்ளம் சொல்றீங்க. வித்தவுட் எனி ப்ராப்ளம் சொல்றீங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாம பண்ணிட்டாரு. அவங்க ஈஸியா அவங்களுடைய வோட் பேங்க் வந்து கேரண்டியா இருக்கும். யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. இப்ப என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியா நீங்க எடுத்து பாருங்களேன். இவங்களுக்கு ஒரு 35% 35% இல்ல. இப்போ இவர் என்ன சொல்றாரு, எனக்கு உனக்கு தான் போட்டி, எனக்கு உனக்கு தான் போட்டின்னு சொல்லும்போது, அவர் எங்குமே வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லல. ஏடிஎம்கே எனக்கு போட்டின்னு சொல்லல. போட்டினா தானே அவர் அவாய்ட் பண்ணணும். அவர் போட்டி இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க வந்து, நம்மளுக்கும் விஜய் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே! அப்படின்ற மாரி அந்த மூடுக்கு வந்துருச்சு. ஆனா டிஎம்கேல இருக்கிற அதாவது ஹார்ட்கோர் டிஎம்கே போடுறவங்கலாம், இவர் எனக்கும் உங்களுக்கு தான் போட்டி, உனக்கும் தான் போட்டின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 மாசத்துல எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சுன்னா, இப்போ விஜய் சாருக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பார்ப்போமே. இதுவரை நம்ம டிஎம்கே குடுத்து பார்த்தோம்ல. அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்திருக்கு. ஸோ, இப்போ நான் கணிக்கிறது நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சர்வேலாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் முதல்லேருந்தே எனக்கு ஒரு ஒரு இது இருந்தது. இது வந்து நெரேட்டிவ் வந்து டார்கெட் பண்ணி போறது வந்து டிஎம்கே தான் ஹர்ட் பண்ணும். ஏன் ஹர்ட் பண்ணும்னா, டிஎம்கேக்கு இருக்க அந்த சாலிடான ஓட்ட வந்து இவர் டார்கெட் பண்றாரு. அதுல இருக்கிற அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவருடைய ஃபேன்ஸ், இவருடைய இளைஞர்கள். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து விஜய் சார் தான் பிடிக்கும். அவரும் வந்து விஜய் அண்ணா சொல்ட்டாரு. அப்போ அதிமுகல இருக்கிற விஜய் ரசிகர்களும் விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. அது வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு வரல. ஏன்னா இவர் காம்படிஷனே சொல்லல. இல்ல இது கட்சி தோன்றுற காலத்திலிருந்தே ஒரு முக்கியமான எழுதப்படாத வரையறை என்ன அப்படின்னா, திமுக காரன் ஒரு நாள் கூட மாற்று கட்சிக்கு வாக்கு அளிக்க மாட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை வரும்னா, எப்போ வந்து இவர் திருப்பி திருப்பி எனக்கு வாய்ப்பு குடுங்க, எனக்கு வாய்ப்பு குடுங்க. எனக்கும் இவங்க தான் போட்டி. இப்போ 2 பேரும் போட்டின்னு சொல்லியிருந்தா வச்சுங்களேன், 2 பேரும் ஈக்குவலா ஹர்ட் ஆவாங்க. ஹர்ட்னா நம்பர் ஆஃப் வோட்ஸ். இவர் டார்கெட் பண்றது இப்ப எதனால ஏடிஎம்கே வந்து நெறைய வரும் அப்படின்னு நெறைய ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வருது நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இல்லல்ல. 3 மாசம் முன்னாடி இருந்ததா? 2 மாசம் முன்னாடி இருந்ததா? இப்போ 1 மாசத்துல ஏன் இது வந்துட்டு இருக்குன்னா, இந்த நெரேட்டிவ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு.